மீண்டுமாக நமஸ்கார ஆராதனை கூடாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இணையதளத்திலே எங்களோடு கூட ஆராதனைக்கு இணைந்திருக்கிற உங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் ஆராதித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆகவே இந்த நேரத்தை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபம் செய்வோம். நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நாங்கள் சொல்லும் கர்த்தாவே, இந்த நாளிலே என்னோடு நீர் இடைப்படுங்க, என்னோடு நீர் பேசுங்க என்று சொல்லி இந்த நேரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. மீண்டுமாக உம்மை துதித்து ஆராதிக்க நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த நேரத்திலும் கூட ஆராதனை நேரத்தை முற்றும் முழுதுமாக உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் நீர் இடைப்படுவீராக. தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் நீர் கூட இடைப்படுங்க, பேசுங்க. உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் வழிநடத்தி கொள்வீராக சுவாமி. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளட்டும் கர்த்தாவே. நாங்கள் ஆயத்தப்படவும் கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய இருதயத்தை ஆயத்தமாக உம்முடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க நீர் ஒவ்வொருவரோடும் கூட நீர் இடைப்படும்படியாக இந்த நேரத்தை முற்றும் முழுதுமாக உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நேரத்திலும் நாங்கள் தேவனை துதித்து ஆராதித்தது போலவே நாங்கள் வார்த்தை கூடாக செவி கொடுக்க போகிறோம். கடந்த வாரத்திலும் நாங்கள் பார்த்தோம் யோசியா பிரசங்கத்தோட தேவனுடைய திட்டம் இன்னும் மனிதனாக இருக்கிறான் என்பதை மூலமாக நாங்கள் யோசியாவினுடைய வாழ்க்கையிலே பிரசங்க தொடரிலே நாங்கள் கவனம் செலுத்தினது போல இந்த வாரத்திலும் அதனுடைய 2வது பாகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் வார்த்தை கூடாக நாங்கள் கடந்து செல்லுவோம். நாங்கள் இந்த வார்த்தையிலே நாங்கள் பலனடையத்தக்கதாக அந்த வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்ப்போம். நல்லது. இந்த மாதத்திலே அவதானம் செலுத்தி வருகிறோம். யோசியா என்கிறதான ஒரு ராஜாவுடைய வாழ்க்கையின் பாடங்களை ஆதாரமாக கொண்டு இந்த மாதம் முழுவதும் தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். போன வாரத்திலே இதனுடைய அறிமுகத்தையும் இதனுடைய ஆரம்பத்தையும் நம்முடைய தலைமை போதகர் அழகாக எடுத்துரைத்தார். ஆகவே இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு பேசுவாராக. இந்த நாளிலே இந்த யோசியா ராஜா 8 வயதில் ராஜாவாகினதான இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு பல பாடங்களை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இது தியானிக்கும் போது நமக்குள்ளும் ஒரு பெரிய மாற்றம் வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே அவருடைய தாத்தா யோசியா ராஜாவுடைய தாத்தா யாருன்னா அவர் தான் மனாசே. இது நமக்கு தெரியும், ஏற்கனவே அறிமுகத்தில் சொல்லப்பட்டதான வார்த்தை. தாவீது இருக்கிற காலத்திலே யுனைடெட் கிங்டம், ஒரே ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ளே முதலாவது ராஜாவாக சவுல் இருந்தார், 2வது ராஜாவாக தாவீது இருந்தார், 3வது ராஜாவாக சாலமோன் இருந்தார். சாலமோனுக்கு பின்பாக இந்த யுனைடெட் கிங்டம், ஒன்றிணைந்த ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறதான ஒரே நாடு, சமஷ்டி ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டது. வடராஜ்யம், தென்ராஜ்யம். வடராஜ்யத்திலே இஸ்ரவேல் நாடாகவும் தலைநகரம் சமாரியாவும் இருந்தது. தென்ராஜ்யத்திலே யூதா நாடாகவும் அதே போல் அதனுடைய தலைநகரம் எருசலேமாகவும் இருந்தது. தென்ராஜ்யத்திலே தான் அங்கே தேவனுடைய ஆலயம் இருந்தது. மேலேயும் ராஜாக்கள் எழும்பினார்கள், கீழேயும் ராஜாக்கள் எழும்பினார்கள். மேலேயும் தீர்க்கதரிசிகள் எழும்பினார்கள், கீழேயும் தீர்க்கதரிசிகள் எழும்பினார்கள். ஆகவே நாங்கள் கவனித்ததான இந்த மனாசாங்கிறதான ராஜா, அவன் மிகவும் மோசமான ரீதியிலே தேசத்தை பாழாக்கின ஒரு தலைவன், ஒரு நாட்டு தலைவனாக இருந்தான். விக்கிர ஆராதனையினாலே அவன் நாட்டை கெடுத்து போட்டு விட்டான். ஆகவே தான் நம்ம தமிழ்ல சொல்லுவோம், அப்பா 8 அடி பாஞ்சாராந்தா புள்ள 16 அடி பாய்வான்ட்டு. அவனுடைய மகன் அப்பா ஆமோன் நாட்டுக்கு ஒரு ராஜாவாக மாறும்போது இருக்கிற நிலைமையை விட சீரழித்து விட்டான் நாட்டை. மிகவும் மோசமான நிலைமைக்கு நாட்டை கொண்டு வந்து விட்டான். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அந்த தேசத்தை நோக்கி வருவதற்கு இடம் அமைத்த தலைவனாக மாறிவிட்டான். நல்ல தலைவர்கள் இருந்தால் நாடு நல்லா இருக்கும், வீடு நல்லா இருக்கும். தலைவர்கள் அப்செட்னா நாடு அப்செட்டா மாறும், வீடு அப்செட்டா மாறும். ஆகவே இந்த தலைவர்களின் மூலமாக பலவிதத்திலும் தேசம் பாதிக்கப்பட்டு ஜனங்கள் வழி தவறி போகிறதான காலகட்டத்திலே அடுத்ததாக நம்ம எழுப்பினதான ராஜா தான் நாங்கள் போன வாரத்தில் தியானிக்க ஆரம்பித்தோம். இந்த ராஜாவுடைய பேர் தான் யோசியா. 8 வயதிலே ராஜாவாகினார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய 8 வயசு பிள்ளைகள், எங்களுடைய மகளுக்கு 8 வயசு. 8 வயசு பிள்ளைகளை ஜனாதிபதி ஆக்கினா, பாஸ்டர் ஆக்கினா என்ன ஆகும்? அல்லது நாட்டுக்கு அரசனாகனா எப்படி இருக்கும்?
ஆனால் நியமிக்கப்பட்டார். அதுக்கு பிறகாக நமக்கு விளங்கும், அந்த காலத்தில் பொறுத்தளவுல அரச வம்சம், அப்பா நாட்டுக்கு ராஜாவாக இருந்தால் மகன் தான் வரணும், அவருடைய மகன் தான் வரணும். இது டெமோக்ரஸி, ஜனநாயகம் அல்ல. இது மொனோக்ரஸி. இது மனிதர்களாலே அந்த தலைவன், அந்த கிங்ஷிப் இருந்தா, அந்த ராஜா இருந்தா ராஜாவுடைய வம்சத்திலிருந்து தான் யாராவது வரணும். அப்படி அடிப்படையில் இந்த யோசியா ராஜா எழும்புகிறார். இதெல்லாம் குறித்து நீங்கள் பைபிளில் தெளிவாக ஆழமாக பார்க்கணுமா இருந்தால் 2 நாளாகமும் 33வது அதிகாரமும் 34வது அதிகாரமும் இதில் நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 21வது அதிகாரத்திலும் 23வது அதிகாரத்திலையும் நம்ம பார்க்கலாம். இந்த யோசியா ராஜா சேற்றில் முளைத்த செந்தாமரையை போல யாரும் எதிர்பார்க்காத ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு மனுஷன் எழும்பினான். அவன் மற்றவர்கள் அவனுடைய தகப்பன் செய்ததை விட, தன்னுடைய தாத்தா செய்ததை விட முற்றிலும் வேறுபட்ட இருதயம் உள்ளவனாக, வேறுபட்ட விசேஷ ஆவி உடையவனாக அவனுடைய நாட்டை அவன் ஆளுகை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய நாளில் உள்ளதான தலைப்பு, உங்களுக்கு வேறே தெய்வங்கள் இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. இப்போ வேணுங்க, உங்களுக்கு ஏன் ஆன்லைனில் நாங்கள் சேவிஸை போடலை? இந்த மாதத்தில் நடக்கிறதான பிரசங்கத்தை ஆன்லைனில் போட போகிறதில்லை. ஆகவே தான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் அறிவித்தல் கொடுத்துருந்தோம். முடியுமா இருந்தால் நோட் எழுதி கொள்ளுங்க. இந்த காலவேளையிலே நீங்கள் பைபிளோடையும் நோட் புக்கோடையும் பேனாவோடு வந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். முடியுமா இருந்தால் எழுதி கொள்ளுங்க. கர்த்தர் இந்த காலவேளையிலே ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு வேறே தெய்வங்கள் இருக்கக்கூடாது. யூ ஷல் ஹேவ் நோ அதர் காட்ஸ். இது கட்டளை. ஆண்டவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் அழைத்து நடத்தி வந்ததான பாதையிலே இடையிலே ஆண்டவர் சொன்னதான கட்டளை, உங்களுக்கு வேறே தெய்வங்கள் இருக்கக்கூடாது. இது யாத்திராகமம் புத்தகம் 20வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை கவனிப்போம். உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியில் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தியாகிலும் யாதொரு விக்கிரகத்தியாகிலும் நீ உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். இது ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய இந்த மோசேக்கு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படியோ காரியங்களிலே பிராக்டிஸ் பண்ணி பின்னணியை கொண்டதான ஜனங்கள் இப்பொழுது ஆண்டவருடைய திட்டத்துக்கு நேராக, ஆண்டவருடைய நோக்கத்துக்கு நேராக, கானான் தேசத்துக்கு நேராக போகும்போது இவர்களை மாற்றி அமைக்க வேண்டியதாக இருந்தது. ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு திட்டம் இருந்தது, ஒரு தரிசனம் இருந்தது, ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இதை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் லோஸ், முதலாவது சட்டங்களை அமுல்படுத்துகிறார். அந்த சட்டங்களை முதலாவது தான், நியாயப்பிரமாணத்தில் முதலாவது தான், உனக்கு வேறே தெய்வங்கள் இருக்க வேண்டாம். வானத்திலும் சரி, பூமியிலும் சரி, பூமிக்கு உள்ளே தண்ணீரிலும் சரி, எங்கேயுமே என்ன இருக்கக்கூடாதுன்னா, உங்களுக்கு என்ன ஒரு தெய்வங்கள், விக்கிரகங்கள் உருவாக்கப்படக்கூடாது. காலவேளையிலே விக்கிரகம் என்றால் என்ன? வாட் இஸ் an idol? காலவேளையிலே டிம் கெல்லர் என்று சொல்லப்படுகிறவர் சொன்னதான கூற்றை கவனிப்போம். தேவனை விட முக்கியமானது எதுவும், தேவனை விட உங்கள் இருதயத்தையும் கற்பனையும் உள்வாங்கும் எதுவும், தேவனுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடியதை உங்களுக்கு கொடுக்க முயற்சிக்கும் எதுவும் சிலை என்று அழைக்கப்படும். ஒரு சிலை என்பது நீங்கள் ஒன்றை பார்த்து உங்கள் இருதயத்திலே அதை குறித்து கூறுவதெல்லாம், என்னிடம் அது இருந்தால் என் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருப்பதாக நான் உணர்கிறேன், நான் பெருமதி உள்ளவன் என நான் அறிவேன், நான் முக்கியமானவனாகவும் பாதுகாப்பாகவும் உணர்கிறேன். இதுதான் விக்கிரகமும். எதுவும் அல்லது யாரேனும் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் மையமானது மற்றும் இன்றியமையாதது, நீங்கள் அதை இழந்தால் உங்கள் வாழ்க்கை வாழ தாங்கள் தகுதியற்றவர்களாக உணர்வது. எதுவாகிலும் யாராயிருந்தாலும் ஆண்டவருக்கு இடம்பெற வேண்டிய இடத்தை இடம் பிடிக்கப்படுமா இருந்தால் அது விக்கிரகமும். நம்மளை இழுத்துக் கொள்வது, நமக்கு பாதுகாப்பாக உணர்வது, நமக்கு அது இனிமையாக உணர்வது, நம்மை நடத்துவதாக எண்ணப்படுவது அத்தனையும் அது விக்கிரகம், ஐடல் என்று சொல்லப்படுகிறது. யோசியா ராஜா உடைய தகப்பன் நமக்கு தெரியும், ஆமோன். அவர் என்ன நாட்டை செய்தார்? அவருடைய தகப்பன் மனாசா என்ன நாட்டத்தை செய்தார்? மன்னிக்க முடியாத பாவத்தை செய்தார்கள். ஆண்டவர் எதை செய்யக்கூடாது என்று கட்டளை கொடுத்தாரோ அதை துணிகரமாய் செய்தது மாத்திரமல்ல, அதை பயங்கரமாய் நாடு முழுவதும் அமுல்படுத்தினார்கள். எல்லா இடங்களிலும்
பலவிதமான காரியங்களை செய்த நிமித்தமாக மக்கள் பாதிக்கப்பட்டு வழி தவறி நடந்தார்கள் என்று 2 நாளாகமும் 33வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்களுடைய நிலைமை எவ்வளமாக இருந்தது என்று. 2 நாளாகமும் 33வது அதிகாரம் 9வது வசனம். அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஞாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பு போக பண்ணினான். முழு நாடையும் வழி விலகி போவதற்கு, மெய் தேவனை விட்டு விடுவதற்கும், தங்கள் இஷ்டம் போல வாழ்வதற்கு வாய்ப்பை கொடுப்பதற்கும் இந்த நாட்டு தலைவனாக ராஜாவாக இருந்ததான மனாசே செயல்பட்டான். இது எவ்வளவு பெரிதான பாவத்தை இந்த மனிதன் செய்தான். இது எவ்வளவு பெரிதான வேதனையான காரியத்தை அந்த நாட்டுக்கு அவன் செய்தான். ஆனால் அவனுடைய பேரனாகிய யோசியா எழும்பும் போது இதற்கு என்ன செய்தான் என்று 2 ராஜாக்கள் 22வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே ராஜா மெசுல்லாமின் குமாரனாகிய அத்சலியாவின் மகன் சாப்பான் எனும் சம்பிரதியை கர்த்தரின் ஆலயத்துக்கு அனுப்பி, நீ பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவினிடத்தில் போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜனத்தின் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் தொகை பார்த்து, பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்து, அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக அதில் இருக்கிற வேலைக்காரராகிய தச்சரும் சிற்பாசாரிகளுக்கும் கொற்றருக்கும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டிய மரங்களையும் வெட்டின கற்களையும் வாங்குகிறதற்கும் செலவழிக்க வேண்டும். ஆகிலும் அந்த பணத்தை தங்கள் கையில் ஒப்புவித்துக் கொள்ளுவீர்களோ காரியத்தை உண்மையாய் நடப்பிக்கிறபடியினால் அவர்களிடத்தில் அதன் கணக்கை கேட்க வேண்டியதில்லை என்று சொல் என்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புத்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். அவன் அதை வாசித்தான். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தன்னுடைய தகப்பன் ஆமோனும் அதே போல தன்னுடைய தாத்தா இந்த மனாசேயும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பை செய்தார்கள். ஆண்டவருடைய உள்ளத்தை உடைக்கிற நபர்களாக இவர்கள் இருந்தார்கள். ஆண்டவருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துகிற நபர்களாக இருந்தார்கள். ஆனால் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியவன், ஆண்டவருடைய உள்ளத்தை தொடக்கூடியவன், ஆண்டவருடைய இருதயத்தைக்கு நேராக தன் அவதானத்தை எடுப்பதற்கு செயல்பட்ட ஒரு மனிதனாக இந்த யோசியா சிறு வயதிலேயே, இளம் வயதிலேயே அவன் தன்னை அர்ப்பணித்திருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இதை குறித்து நீங்கள் 2 நாளாகமும் 34 இதெல்லாம் எழுதி கொண்டு வீட்டில் போயிட்டு வாசிங்க. 2 நாளாகமும் 34 2-5 உள்ள வசனங்களையும் கவனிப்போம். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்று போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிபீடங்களை இடித்தார்கள். அவைகளின் மேலிருந்த சிலைகளை வெட்டி விக்கிரக தோப்புகளையும் வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டு விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி அவைகளுக்கு பலியிட்டவர்களுடைய பிரேத குழிகளின் மேல் தூவி பூஜாசாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பீடங்களின் மேல் சுட்டெரித்து இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். ஒரு மனிதன் எழுப்பினான். அவனுடைய வயசு என்னன்னா டீனேஜ் வயசு. நம்ம யோசிப்போம், சிறு வயதுல என்னத்தை செய்ய முடியும், இளம் வாலிபத்துல என்ன செய்ய முடியும், வாலிபர்கள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதான ஒரு கண்ணோட்டம் நமக்கு தவறாக இருக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாகம் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறது, அவர்களும் தேவனை தேடுகிற இருதயம் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள், உணர்வுள்ளவர்கள் இருக்கிறார்கள், தேவனை குறித்து பக்தி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் சூழலை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோசியா இளம் வயதாக இருக்கும்போது ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்துகிறார். ஒரு பெரிய ரிஃபார்ம், ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருகிறார். ஒரு வாழ்க்கை முழு நாட்டையும்
மாற்றி போடுகிறதாக இருக்கிறது. இந்த காலவேளையிலே டீனேஜா இருக்கிறதான நம்முடைய சபையில் இருக்கிற பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளா இருக்கிறவர்கள் என்று சொல்லப்படுறதான சில்ட்ரன் என்று சொல்லப்படுகிறதான பிள்ளைகள், இவர்கள் எல்லாரையும் குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு, ஆண்டவருக்கு ஒரு தரிசனம் உண்டு. அவர்கள் எழும்புவார்களா இருந்தால் நாட்டு நிலைமை மாறும், வீட்டு நிலைமை மாறும் என்பதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. இந்த காலவேளையில யோசியா ராஜாவுடைய நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இளம் வயதா இருக்கும் போதே ஆண்டவருக்கென ஒரு இருதயம், இளம் வயதா இருக்கும் போதே ஆண்டவரை குறித்த ஒரு ஆசை, இளம் வயதா இருக்கும் போதே ஆண்டவரை தேடுகிறதிலே ஒரு தீவிரம். இதை வாசிக்கும் போது என்னுடைய உள்ளம் தொட்டப்பட்டது. நான் ஆண்டவரை அறியவும் ஆசைப்பட்டதும் என்னுடைய டீனேஜ் காலத்துல 16 வயசா இருக்கும் போது. பலருக்கு பல ஆசை வரும், பல எண்ணங்கள் வரும், பல காரியங்களை குறித்து கவனம் இழுக்கப்படும். ஆனா நான் டீனேஜ்ல இருந்து தான் நான் பாஸ்டரா மாறினேன். திடீரென்று மேல இருந்து குதிச்சால் இல்லை, நானும் டீனேஜுக்கு முகம் கொடுத்தாள். டீனேஜ்ல வாலிபர்களை கண்டவன், வாலிப உணர்வுகளுக்கு முகம் கொடுத்தவள். ஆனாலும் கூட ஆண்டவர் என் இருதயத்திலே இழுத்தார். அவர் பக்கமாக அவதானத்தை இழுக்கிற இருதயத்தை அந்த 16 வயசுலேயே எனக்கு போட்டார். எல்லா காரியங்களை குறித்து யோசிப்பதை விட ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து, ஆண்டவருடைய மக்களை குறித்து, ஆண்டவருடைய திட்டத்தை குறித்து சிந்தனை உள்ளவனாக சிறு வயதிலேயே என்னை மாற்றினார். நான் பைபிள் காலேஜ்ல இருந்து படிப்பதற்கு முன்பாக, தீமோத்தேயு சென்டருக்கு நான் 19வது வயசுல போவதற்கு முன்பாகவே என்னுடைய பைபிள், என்னுடைய பேக் எடுத்து பார்த்தா அதுல கேசட்ஸ்கள் தான் இருக்கும், ஃபாதர் பெக்மன்ஸுடைய கேசட்கள். சின்ன வயசுல அசைன்மெண்ட் செய்ய ஆரம்பிப்பேன். யாரும் எனக்கு சொல்லி கொடுத்ததுல அசைன்மெண்ட் செய்யுங்கன்ட்டு நான் பைபிள்ல தேட ஆரம்பிப்பேன். அநேக புத்தகங்களை வாசிப்பேன், அநேக கேசட்களை கேட்பேன். சின்ன வயசுலயே ஆண்டவருக்காக எழும்பணும், ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக ஓடணும், இந்த ரத்தம் ஆண்டவருக்காக குதிக்கணும். நான் 19 வயசு வீட்டை விட்டு வெளியே வரும்போது நான் சொன்னேன், அம்மா ஊழியத்துக்கு வந்த பிறகு எல்லாரும் பாஸ்டரா மாறி பெரிய வீடு கட்டுவாங்க, வாகனங்கள் வாங்குவாங்க, நல்ல டைட்டில் இருக்கும், பெரிய பணம் இருக்குன்னு பல காரியங்களை பார்த்து நம்ம அப்படி நினைக்க கூடாது. சில வேலை இல்லை. 19 வயசுல சொல்லும்போது சொன்னேன், வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஊழியத்துக்காக, சில வேலைகள்ல என்னுடைய பெட்டி தான் வீட்டுக்கு வருமா இருந்தா அதையும் ஏற்றுக்கொள்ளுகிறதான இருதயம் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா இந்த வாழ்க்கை ஏதோ உலகத்தின் காரியங்களுக்காக அல்ல, ஜீவனுள்ள தேவனுக்காக வாழணும் அப்படிங்கிறதான ஒரு துடிப்பு, ஆர்வம் அன்றைக்கு இருந்தது. ஊழியத்துக்கு வந்து 25 வருஷமாச்சு. கொஞ்சம் திரும்பி பார்த்தேன், இந்த ஆர்வம், இந்த ஆசை, இந்த அர்ப்பணிப்பு இன்னும் இருக்குதா இல்லையா அப்படின்னு என்ன நானே சோதிச்சு பார்த்தேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, என் இருதயத்தின் துடிப்பெல்லாம் நீதானையா அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்னை கர்த்தர் காத்து நடத்தி இருக்கிறபடியால் கர்த்தருடைய நாமத்தை இந்த காலவெள்ளி மகிமைப்படுத்துகிறேன். ஆமென். உலகமும் உலகத்தின் சிற்றின்பங்களும் இழுக்கிறதானது உலகத்திலே ஆண்டவர் என்னை இழுத்தது மாத்திரமல்ல, அன்றிலிருந்து அந்த இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, அதை காத்து கொண்டு நடக்க இதுவரைக்கும் கிருபை கொடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன், இன்னும் நான் எவ்வளவு காலம் வாழ போகிறேன்னு எனக்கு தெரியாது. கடைசி முடிக்க மட்டும் ஆண்டவரோடு வாழ்வேன், ஆண்டவரோடு நடப்பேன், ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவேன், ஆண்டவருக்காக உண்மையுள்ள ஒரு பக்தி உள்ள சபையை எழுப்புவேன், ஆண்டவருக்காக ஒரு கூட்டத்தை எல்லா இடங்களிலும் எழுப்பிவிட செயல்படுவேன், அதற்காக முழு மூச்சாக இருப்பேன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஐ வில் ஃபினிஷ் மை ரன் வெல். நான் ஓட்டத்தை அழகாக முடிப்பேன் என்ற ஒரு நிச்சயத்தை இந்த பாடத்தை நான் படிக்கும் போது கவனிச்சேன். இந்த காலவேளை யோசியா ராஜாவுடைய வாழ்க்கையிலிருந்து 4 பாடங்களை கவனிக்க போகிறோம். எழுதி கொள்ளுங்க. நம்பர் 1 என்னென்ன வாழ்க்கை பாடம்னா, முதலாவது வாழ்க்கை பாடம், உங்கள் இருதயத்தில் தேவனுடைய இடத்தை பிடிக்கும் அனைத்துமே விக்கிரகம் ஆகும். Anything that takes the place of God in your heart is an idol. மீண்டும் சொல்றேன், உங்கள் இருதயத்தில் தேவனுடைய இடத்தை பிடிக்கும் அனைத்துமே விக்கிரகமாகும். கையை நல்லா உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என் இருதயத்தில், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம், என் இருதயத்தில் தேவனுடைய இடத்தை பிடிக்கும் அனைத்துமே விக்கிரகமாகும். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதான இடத்தை பிடிக்கிறது எதுவா இருக்குமா இருந்தா, அவதானத்தை இழுக்கிறது எதுவுமா இருந்தாலும் அதெல்லாம் விக்கிரகம். ஆண்டவர் வெறுக்கிறது, ஆண்டவருக்கு கோபப்படுத்துகிறது எதுனா விக்கிரகம். இன்னைக்கு இந்த காலவெளியில் சொல்லலாம், பாஸ்டர் எங்களுடைய வீட்டிலலாம் விக்கிரகம் இல்லை, என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே சிலை வழிபாடை விட்டு நாங்கள் விலகிட்டோம், எங்கள் வீட்டில் சொரூபம் இல்லை, எங்கள் வீட்டில்
ஸ்டாச்சூஸ் இல்லை, எங்கள் வீட்டில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த காலவேளையில் நமக்கு ஆண்டவர் காண்பிச்சு கொடுக்கிறார், உங்கள் இருதயத்தில் தேவனுடைய இடத்தை பிடிக்க வேண்டிய நம்பர் 1 பிளேஸ், ப்ரையாரிட்டி, இடம் உங்களுக்கு ஆண்டவர் தான். அந்த இடத்தை யார் பிடிச்சாலும் உங்களை அறியாமலே நீங்க ஒரு விக்கிரகத்தை வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். காலவேளை யோசிச்சு பார்ப்போம், யாரையாவது வச்சிருக்கனா? கேட்டு பாருங்க, யாரையாவது வச்சிருக்கீங்களா? உங்களுடைய பிள்ளையா, உங்களுடைய பணத்தையா, உங்களுடைய பதவியையா, உங்களுடைய கரியர், உங்களுடைய ஜொப்பையா, உங்களுடைய வியாபாரத்தையா, உங்களுடைய அழகையா, உங்களுடைய எண்ணத்தை உங்களுடைய இருதயத்தில் நம்பர் 1ல இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நம்பர் 1ல இருக்கணும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், ஆண்டவர் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாருடைய இருதயத்திலும் நம்பர் 1ல இருக்கணும். ஆமேன் சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? ஆமேன். முதலாவது பேதுரு 3வது அதிகாரத்தில் 15வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள். ஆங்கில பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசுவை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்ன இருக்கணும்னா, என்ன இருக்கணும்? இயேசுதான் இருக்கணும். அதனால தான் பாட்டு பாடுறோம், தங்கத்தை கேட்கவில்லை, வெள்ளியை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. இந்த காலவெளியில் அது உள்ளம் எதை குறித்து நாடுகிறது, எதை குறித்து தேடுகிறது, எதற்காக துடிக்கிறது? இந்த காலவெளி யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவர் தான் அந்த இடத்துல இருக்கிறாரா, இயேசுதான் இருக்கிறாரா, அல்லது வேற ஏதாவது இருக்குதான்ட்டு இந்த காலவேளையிலே நம்மை நாமே ஆராய்ஞ்சு பார்ப்போம். ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது நாங்கள் ஆண்டவர் 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 என்று சொல்லுகிறோம். எல்லாம் வந்த பிறகு இன்னும் ஆண்டவரா அல்லது வேற ஏதும் அந்த இடத்தை பிடித்திருக்கிறதா? பைபிள் அழகான ஒரு உதாரணத்தை வேதம் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறது. ஆதியாகமம் புத்தகத்தில் 22வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை நாங்கள் கவனிக்கும் போது ஆபிரகாம் வாழ்க்கை குறிச்சும் அதே போல் அவருடைய மகனாகிய ஈசாக்கையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாமும் சாராளுக்கும் ரொம்ப காலத்துக்கு பிறகு பிறந்த பிள்ளையுடைய பேர் தான் என்ன? ஈசாக்கு. ஏகசுதன், பல வருஷமா பார்த்து பார்த்து பெத்த பிள்ளை, பல வருஷமா காத்திருந்த பிள்ளை, ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு கிடைச்சிச்சு. ஆகவே நம்முடைய இருதயத்துல ரொம்ப இடம்பெற்ற ஒரு ஆள் யாருன்னா நம்ம வாழ்க்கையில நம்முடைய பிள்ளை. இப்ப ஆண்டவர் என்ன ஒரு டெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கிறது, இவை தன்னுடைய வாழ்க்கையில எனக்கு இடத்தை வச்சிருக்கிறானா அல்லது வேற யாருக்காவது இடத்தை வச்சிருக்கிறானா, தன்னுடைய மகனுக்கு இடத்தை வச்சிருக்கிறானா, ஆண்டவர் ஒரு டெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அந்த டெஸ்ட்டை தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென் சொல்லுவோமா எல்லாரும்? அந்த ஸ்கிரீன்ல அப்படியே இந்த வார்த்தை இருக்கட்டும். இப்பொழுது ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய மகன் ஏக சுதன் இருக்கான் இல்லையா, ஈசாக்கு, அவன் இளம் பிள்ளையா இருக்கும்போது கொண்டு போயிட்டு சொன்னார், பலிகொடு. அந்த மலையில போய் பலிகொடுன்னு சொல்லும் போது எந்த கேள்வி கேட்பாடும் இல்லாமல் ஆண்டவர் போன்னு சொன்னதுக்கு போன மனுஷன் இல்லையா, இடத்தை விட்டு காலி பண்ணி நான் காண்பிக்கிற இடத்துக்கு போன்னு சொல்லும் போது அந்த அழைப்புக்கு அடிப்பணிந்த ஆரம்பத்தில் இருந்ததான விசுவாச வீரன் அல்லவா. இப்ப எப்படி இருக்கிறாரு? ஆசீர்வாதம் வராம இருக்கும்போது, நன்மை வராம இருக்கும்போது, இருதயத்துக்கு விரும்புகிற காரியம் இருக்காம இருக்கும்போது கீழ்ப்படிஞ்சான். ஓகே, இப்ப வரும்போது என்னத்தை வச்சிருக்கிறான் இல்லத்துலன்னு பார்க்க ஆண்டவர் ஒரு டெஸ்ட் பண்ண வேண்டியதா இருந்தது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் பலியே உன்னுடைய மகனை கொண்டு போய் எனக்காக பலியிடு. நம்மளாம் தான் என்ன சொல்லுவோம், இது ஆண்டவர் பேசுறாரா சாத்தான் பேசுறானா? ஆண்டவர் பலி எடுக்கிறவர் இல்லையே, நரக பலியை விரும்புறவர் இல்லையே, இது உண்மையிலேயே சாத்தான் தான் அப்படின்னு நம்ம சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம யோசனைகளை மாத்திக்கிட்டு சாத்தான் தான், ஆண்டவர் இல்லை அப்படின்னு யோசிப்போம். ஆனா இந்த ஆபிரகாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நல்லா செவி கொடுத்து பழகினவர், பேசுறது ஆண்டவர் தாங்கிறத நல்லா உணர்ந்து கீழ்ப்படிஞ்சு பலியிடுவதுக்கு போய் பலிக்குரியதான எல்லா காரியத்தையும் படைத்து பிள்ளையை கட்டி மேல வச்சு கத்தியை எடுத்து ஓங்கி வெட்டும் போது ஆண்டவர் சொன்ன, நிறுத்து ஆபிரகாம், நிறுத்து, உன் பிள்ளையின் மேல கை போடாத. இப்ப நான் அறிஞ்சுக்கிட்டேன், உன் பிள்ளையை விட ஆமா உன்னுடைய ஏக சுதன், உன் உயிராயிருக்கிறதான பிள்ளை, ஆண் பிள்ளை ஒன்று இருக்குமா இருந்தா குடும்பத்துல அடுத்த வாரிசு, அடுத்ததுக்கு ஆள், அவன் ரொம்ப முக்கியமானவன்.
அவனையும் எனக்காக கொடுக்க நீ ரெடினா, நீ எனக்கு எந்த அளவுக்கு பயந்தால்னு நான் கண்டுட்டேன். இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய இருதயத்துல என்னத்தை இருக்குதுன்னு பார்க்க விரும்புகிறார். தொழிலா, வியாபாரமா, பிள்ளைகளா, மனைவியா, கணவனா, சொத்துக்களா, சுகங்களா, பதவிகளா, பணமா, எது நம்பர் 1 பிளேஸ் உங்கள் இருதயத்தில் இருக்கிறதுங்கிறத ஆண்டவர் கண்டறிய விரும்புகிறார். பாடும்போது நல்லா தான் இருக்குது, ஆண்டவர் தான் உயிரே நீதான், கொஞ்சம் பிரச்சனை வந்தாயிரு, உயிராகிலும் மயிராகிலும் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறோமா? உயிரே கொடுக்க கடைசி நிமிஷத்துக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? இந்த டைம்ல நம்ம பார்க்கிறோம், இந்த ஆபிரகாம் தேவனுக்கு உண்மையாய் பயந்தவன், உண்மையாய் நேசிக்கிறவன் என்பதை காண்பிச்சான். அந்த காலவெளியில் ஆண்டவர் நம்ம இடத்துல பார்க்க விரும்புகிறார். அவர் தான் நம்ம வாழ்க்கையில முன்னுரிமையில் இன்னும் இருக்கிறாரா, அல்லது முன்னுரிமை மாறிடுச்சா? 10 இருக்குமா இருந்தா 10ல நம்பர் 1ல இன்னும் ஆண்டவர் தான் இருக்கிறாரா, அல்லது அந்த நம்பர் 1 இடத்த வேற ஏதாவது பிடிச்சிருச்சான்னு ஆண்டவர் பார்க்கிறார். எத்தனை பேர் இந்த காலையில சொல்ல முடியும், இன்னும் என் இருதயத்துல ஆண்டவர் தான் பாஸ்டர் நம்பர் 1ல இருக்காரு? பிள்ளைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தொழில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வியாபாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அழகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொடுத்திருக்கிற அந்தஸ்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பதவி ஸ்தோத்திரம், எனக்கு கிடைச்சிருக்க நல்ல நட்புகள் ஸ்தோத்திரம். ஆனா நம்பர் 1 ஐ டோன்ட் கிவ் டு எனிபடி ஓ எனிதிங் எல்ஸ். எதற்கும் எந்த நபருக்கும் நான் கொடுக்க மாட்டேன்னு இருக்கிறோமா, அல்லது விட்டு கொடுக்கிறோமா? திருமணம் வரணும், ஆண்டவருக்கு முதலிடமா அல்லது வேற யாருக்கும் முதலிடமா? சில சோதனைகள் வரும்போதுதான் உண்மையான நிலைமை நமக்கு விளங்கும். இந்த இடத்துல ஆபிரகாம் நிரூபிச்சு காண்பித்தார், இன்னும் நான் ஆண்டவரை தான் நம்பர் 1ல வச்சிருக்கிறேன். உங்கள் முன்னுரிமைகளை மறந்து விடுவதையோ அல்லது பின் தள்ள போடுவதையோ தேவன் வெறுக்கிறார். ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட கடவுளை விட குறைவாக மதிப்பிடுவதை அவர் வெறுக்கிறார். அவர் உங்களுக்காக செய்ததை அது ஒருபோதும் செய்ய மாட்டாது. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அது ஒருபோதும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. இன்றைக்கு எதெல்லாம் நமக்கு இருக்கிறதோ அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுவோமா? பிள்ளைகள் எல்லாரும் கையை நல்லா வச்சுருவோம். ஆண்டவர் கொடுத்தது நம்மக்கிட்ட ஆசீர்வாதம்னா இருக்கிறது எல்லாமே. எல்லாரும் நல்லா 2 கையை உயர்த்தி சொல்லுவோம். எல்லாமே, உடல் சுகம் கொடுத்தது, உறவு கொடுத்தது, உடைமை கொடுத்தது, எல்லாமே கொடுத்தது, இந்த உயிரையும் கொடுத்தது அவர் தான் சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். லெட் ஹிம் ஹியர். அவர் இந்த சத்தத்தை கேட்கட்டும், நம் இருதயத்தின் சத்தத்தை அவர் கேட்கட்டும். ஆமாண்டவரே, இன்னும் எங்களுடைய இருதயத்திலே முன்னுரிமை, பிரையாரிட்டி நீர்தான். அது எதற்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. அவர் தான் நம்மளை பாதுகாத்திருக்கிறார், அவர் தான் நம்மளை போஷிக்கிறார், அவர் தான் நம்மளை விடுவிச்சிருக்கிறார், அவர் தான் நமக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார், அவர் தான் இதுவரை நம்மளை நடத்தி இருக்கிறார். ஆமா, நான் தைரியமா சொல்ல முடியும், இனியும் நடத்த போகிறது என்னுடைய பாஸ்டர் அல்ல, என்னுடைய சபை அல்ல. அவங்க எல்லாம் பார்ட்டேக்கர்ஸ், பங்கெடுக்கிறாங்க. ஆனா முழுமையா என்னை நடத்த போகிறது என் தேவனே. அவரே என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாமா இருக்கிறார். நம்பர் 1, நம்முடைய இருதயத்துல அவருக்கு இடம்பெற வேண்டியதான வேற எந்த காரியம் இடம்பெறாதபடிக்கு நம்ம இருதயத்துல காத்துக்கொள்ளணும். 2வது வாழ்க்கை பாடம் என்னத்தை கற்றுக்கொள்றோம்னா, அன்றாடம் செயல்பாட்டில் இருக்கும் சிலைகள் தான் மிகவும் ஆபத்தான சிலைகள். அன்றாடம் செயல்பாட்டில் இருக்கும் சிலைகள் தான் மிகவும் ஆபத்தான சிலைகள். இதை குறித்து நாங்கள் விபரமா பார்க்கணுமா இருந்த 2 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் 41வது வசனத்தை கவனிப்போமாயிருந்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுங்க, அப்படியே அந்த ஜாதிகள் என்ன செஞ்சாங்களாம்? கர்த்தருக்கும் பயந்தாங்க. அங்க சொல்லப்பட்டிருக்குது, தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள். இது என்ன அர்த்தம்னா, இந்த செயல்பாட்டில் இருக்குதான சிலை என்று சொல்லப்படுறதான அர்த்தத்தை நான் உங்களுக்கு விவரிக்க விரும்புகிறேன். இது நம்ம வாழ்க்கையில யெகோவா தேவன் தான் தேவன், எல்ஷடா என்கிற தேவன் தான் நம்முடைய தேவன், எலோஹீம் என்கிற தேவன் தான் நம்முடைய தேவன், எடோனா என்று சொல்லப்படுகிறதான் நம்முடைய தேவன். ஒரே மெய் தேவனை தான் நாங்கள் கும்பிடுறோம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் யெகோவா தேவனை வச்சிருந்தாலும் பக்கத்துலேயும் கொஞ்சம் வச்சிருந்தாங்க. என்னத்தை வச்சிருந்தாங்கன்னா, சில குட்டி தெய்வங்களையும் வச்சிருந்தாங்க. எதுக்கு?
பாதுகாப்பு வேணுமா இருந்துச்சுன்னா ஒரு தெய்வத்திட்ட போயிட்டு நின்று கொள்வாங்க. விவசாயம் நல்லா வளரணுமா இருந்தா அங்க போயிட்டு ஒரு தெய்வத்திட்ட நின்று கொள்வாங்க. இன்னும் பல பல காரியங்களுக்கு பல பல தெய்வங்கள் இருந்தபடியால் அவைகளையும் வச்சுக்கொண்டாங்க. குட்டி தெய்வங்களை கொஞ்சம் வச்சுக்கிட்டாங்க. ஃபங்க்ஷனல் காட்ஸ். பாதுகாப்பா இது தரும், அதையும் கும்பிடுறோம், அவரையும் நினைச்சிருக்கிறோம், அவரும் எங்கள் இருதயத்தில் இருக்கிறாரு, ஆனா இதையும் நாங்க கொஞ்சம் வச்சுக்கொள்றோம். பொருளாதாரத்துக்கு ஒரு தெய்வம், பாதுகாப்புக்காக ஒரு தெய்வம், ஆசீர்வாதத்துக்காக ஒரு தெய்வம், விவசாயத்துக்காக ஒரு தெய்வம். நம்ம வேற ஒரு மதத்திலிருந்து நம்ம வந்திருப்போமா தான் நமக்கு தெரியும் எத்தனையோ தெய்வங்கள் நமக்கு இருந்துச்சு. கல்வியா அந்த தெய்வத்திட்ட போ, செல்வமா அந்த இடத்துல தெய்வத்திட்ட போ, சக்தி வேணுமா இந்த தெய்வத்திடத்துல போ. எல்லாத்துக்கும் ஒரு பெயர் இருக்குது ஒரு தெய்வங்களுக்கு. இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், யெகோவா தேவனை மெய் தேவனாய் கொண்டவர்கள். One true God. Yes, we are worshiping one true God. There is no any more words. Yes, we are saluting to him, we are worshiping him, but still we have some functional gods. அப்ப கொஞ்சத்துக்கு அதுவும் நாங்க என்ன செஞ்சிடறோம்னா வச்சு கொண்டிருக்கோம். இதுதான் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, மாடர்ன் கிறிஸ்டியனுக்கு இருக்கிறதான, நவீன கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறதான பெரிய சவால். ஆமா பாஸ்டர், நாங்க அதே தெய்வத்தை தான் வச்சிருக்கிறோம், இருந்தாலும் கொஞ்சம் அந்த சொரூபம் வரும்போது சில கும்பிடுறவங்க எங்க இருக்கிறீங்க. வீதி வளம் வரும்போது அப்படியே கொஞ்சம் கும்பிட்டா தான் என்ன, அதுல கிடைக்காது, சரி இதுல ஏதாவது கிடைக்கும், கொஞ்சம் அதை டச் பண்ணி கொள்றது, கொஞ்சம் அதை கும்பிடுறது, கொஞ்சம் அதை குறித்து நினைச்சு கொள்றது. நாங்க உண்மை தெய்வத்தை தான் நம்புறோம், ஆனாலும் கொஞ்சம் அந்த அந்தோனியார் இடத்துல போயிட்டு ஒரு டச் பண்ணி ஒரு கிஸ் பண்றது, சில டைம் லிஃப்டி கொள்வது அங்க போயிடும், அங்க உள்ள டஸ்ட் இங்க வந்துடும். அதையும் செஞ்சு கொள்றதான ஜனங்கள் ஏன் கண்ணால நம்ம சபையிலே இருக்கிறவர்கள் உண்டு. இப்ப இருக்கிறாங்களா? இல்ல, முன்ன இருந்தவர்கள் உண்டு, இப்ப யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமேன் சொல்லுவோமா எல்லாரும்? ஆமே. நமக்கு ஃபங்க்ஷனல் காட்ஸ் இல்லை, ஒரே மெய் தேவன். எங்களுடைய உண்மையின் ஊற்று அவர்தான், எங்களுடைய நேசத்துக்கு உரியவர் அவர்தான், ஆசையெல்லாம் அவர்தான். ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் மற்ற தெய்வங்களும் நம்முடைய வழிபாடுகளிலே சேர்கிறது. ஒரே உண்மையான தெய்வத்துக்கு பதிலாக தற்காலிக வெறுமையான தெய்வங்களை பின்தொடர்வதுதான் நாம் செய்யக்கூடிய மிகவும் இழிவுபடுத்தும் விஷயமாகும். ஒரே மெய்யான தெய்வத்துக்கு பதிலாக தற்காலிக வெறுமையான தெய்வங்களை பின்தொடர்ந்துதான் நாம் செய்யக்கூடிய மிகவும் இழிவான விஷயமாகும். தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளோம், ஆனால் மனிதனால் உருவாக்கப்பட்ட சிலைகளை வணங்கும் போது நமது தேவ சாயலை இழந்து நாமும் சிலைகளை போல மாறிவிடுகிறோம். நாமும் யாரை போல மாறிடுறோம்? சிலைகளை போல மாறிவிடுகிறோம். தேவ சாயல், அந்த சாயலை எந்த படைப்புக்கும் ஆண்டவர் கொடுக்கல, மனுஷனுக்கு தான் கொடுத்தார். சிருஷ்டிப்பிலே சிகரமாய் வைத்தார் ஆண்டவர் மனுஷனை. ஆனா அந்த மனுஷன் என்ன செஞ்சான்? சிலைகளை உண்டாக்கி கதையை மாத்தினா. இன்னைக்கு எல்லாரும் சிலை போல கண்ணு இருந்தும் பார்க்க மாட்டேங்குது, வாய் இருந்தும் பேச மாட்டேங்குது, கால் இருந்தும் நடக்க மாட்டேங்குது, கை இருந்தும் தொட மாட்டேங்குது. இப்படியாப்பட்டதான நிலையில ஜனங்களும் உணர்விழந்து போகிறதான நிலைமைக்கு வர்றார்கள். ஏன்னா தெய்வத்துக்கு பதிலாக வேறொரு ஃபங்க்ஷனல் கோடை வைக்கும் போது, செயல்பாட்டின் கடவுளை வைக்கும் போது, இந்த காலவேளையில 5 காரியங்களை நீங்க கேட்டு பார்க்கணும். முடியுமா இருந்தால் எழுதி கொள்ளுங்க. 5 காரியங்களை நீங்களே கேள்விப்பட்டு கேட்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களை பார்த்து உங்க தெய்வம் யாருன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்றது தெய்வத்தை தான் நம்புறோமா, அல்லது வேற ஏதாவது பின்னுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோமா, விக்கிரகம் நம்ம வாழ்க்கையில இருக்குதா, சிலை வழிபாடுகளும் நம்ம வாழ்க்கையில் இருக்குதான்ட்டு இந்த காலை வேளையில நம்மளையே நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். 5 கேள்விகள். நம்பர் 1, முதலாவது, நான் எனது நேரத்தை எங்கே செலவிடுகிறேன்? அதிக நேரத்தை எங்கே நான் செலவிடுகிறேன்? எனது பணத்தை நான் எங்கே செலவு செய்கிறேன்? 3வது, எனது மகிழ்ச்சியை நான் எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறேன்? எங்கிருந்து நான் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்றேன்? போன் இடத்துல இருந்தா, வைஃபை கனெக்ஷன் இல்லாட்டி, வைஃப் இல்லாட்டி பரவாயில்ல, வைஃபை இல்லாம இருக்க எல்லாத்தையும் சொல்ற உலகம் இது. எனக்கு மகிழ்ச்சியை எங்கிருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன்? எனக்கு முக்கியத்துவம் தருவது எது? எது ரொம்ப முக்கியம்? 10 விஷயம் போட்டிருந்தா 10ல நம்பர் 1ல இடம்பெறுகிறது எது? இந்த கால வேளையிலே மற்றவர்களை குறித்து அல்ல, இது ஜட்ஜ் பண்ற நேரம் அல்ல, நம்மையே எக்ஸாமினேஷன் ஆராய்ந்து பார்க்கிறதான நேரம். ஏனென்றால் விக்கிரகங்கள், சிலை வழிபாடுகள் நமக்குள்ள இருந்தால் தேவனுடைய கோபம் வரும், தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும், தேவனுடைய தண்டனை வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கு ஆளாகினார்கள்.
ஆகவேதான் அதிலிருந்து மாற்றி அமைக்க ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்பினது போல இந்த காலை வேளையிலே இந்த ஜூலை மாதத்தில் பிரவேசிக்கிற நமக்கு தேவ கோபம் வந்துவிடக் கூடாது, தேவனுடைய நியாய தீர்ப்பு நமக்கும் நம் குடும்பத்துக்கு வந்துவிடக் கூடாது, சபைக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். என்ன எனக்கு முக்கியத்துவம் தருவது எது? கடைசி 5வது, என் மனதிலே எப்பொழுதும் என்ன இருக்கிறது? எங்க போனாலும் எங்க வந்தாலும் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் என்ன அதிகமா என் இருதயத்துல டொமினேட் பண்ணுகிறது, ஆளுகை செய்கிறது? என்னுடைய பிள்ளையை குறிச்சே தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேனா? அப்படின்னா நான் விக்கிர வழிபாட்டுல இருக்கிறேன். எப்ப பார்த்தாலும் என் தொழிலை பத்தியே தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேனா? இங்க உட்கார்ந்துருந்தாலும் என்னுடைய தொழிலை குறிச்சே தான் நான் யோசிக்கிறேன். தூங்கும் போது என்னுடைய கனவுல தொழில் தான். அப்படின்னா நான் ஃபங்க்ஷனல் காட் வச்சிருக்கிறேன், பக்கத்துல ஒரு தெய்வத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அர்த்தம் விக்கிரகத்தை வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். என்னுடைய பிசினஸ் தான் எப்ப பார்த்தாலும் என்னுடைய தலையில ஓடிக்கிட்டே இருக்குதா? நான் என்னுடைய வாழ்க்கையில யெகோவா தேவனை கை கண்டு அவரை கும்பிட்டாலும் இன்னும் ஃபங்க்ஷனல் காட் அன்றன்றைக்கு நான் ஒரு தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய படிப்பு தான் எல்லாமா? என்ன அறியாமலே நான் படிப்பை ஒரு தெய்வமா வச்சு வணங்கி கொண்டிருக்கிறேன். என்னுடைய காரியம் ஃபோக்கஸ் அதிகமா என்னுடைய மனதை, என்னுடைய இருதயத்தை, என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய உணர்வை, என்னுடைய ஃபோக்கஸை எது திருப்புகிறதோ தட் இஸ் ஐடல், அது விக்கிரகம். இந்த காலவெளியில் இப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போம், தப்பான இடத்துல தான் இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவீங்களா இருந்தா, தருணத்தை கடவுள் இந்த காலவெளியில் தருகிறார். அவர் பக்கமாக திரும்பபடி ஆமென் சொல்லுவோமா? அவர் பக்கமாக வருகிற யாவருக்கும் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இந்த காலவேளையில் வருகிறது. உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் அற்பமானது, அதுல பெருசா ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், விடுதலை இருக்கும். இம்மைக்கும் நமக்கு விடுதலை தரும், மறுமைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு வழி தரும். இந்த காலவேளையிலே எது உங்களுடைய தெய்வமாயிருக்கு? எது உங்களை நடத்துகிறது? எது உங்களை டிரைவ் பண்ணுகிறது? உங்களுடைய பிள்ளைகளா, உங்களுடைய பணமா, உங்களுடைய வீடா, உங்களுடைய தொழிலா, உங்களுடைய ஜப்பா, உங்களுடைய கல்வியா? எது உங்களை டிரைவ் பண்ணுகிறது? அதுதான் உங்களுடைய தெய்வமாக இருக்கிறது. இந்த காலவேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் யெகோவாவை தெய்வமாய் கொண்டிருந்தாலும் பக்கத்துல ஒரு தெய்வத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. விவசாயமா அஸ்தரோத்த தெய்வத்தை போவாங்க, அறுவடை வரும்போது பாகால் தெய்வத்தை இடத்துல போவாங்க. இவங்க எல்லாம் வந்து கும்பிட்டாங்க ஒரே தெய்வம், ஒன் ட்ரூ காட், மொனோதிசம், ஒரே தெய்வத்தை தெய்வமாய் கொண்டவர்கள். ஆனால் பக்கத்துல ஃபங்க்ஷனல் காடையும் வைத்திருந்தார்கள். அந்த காலவேளை நம்மை கர்த்தர் இவ்வண்ணமான காரியத்திலே நம்ம இடம் கொடுத்திருப்போமா இருந்தால், நம்மளை அறியாமலே இவைகள் விக்கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமா இருந்தால் கர்த்தர் நம்மை அவையிலிருந்து விடுதலையாக்க கிருபை தருவாராக. ஆமீன் சொல்றவர்கள் யாவரும் கைகளை தட்டி இந்த காலவேளையில் எனக்கு தேவ தண்டனை அல்ல ஆண்டவரே, தேவ நியாய தீர்ப்பு அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் வேண்டும், கிருபை வேண்டும், மீண்டும் இந்த பூமியிலே நாங்கள் உமக்காக நிற்க வேண்டும். 3வது சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 3வது 4வது வாழ்க்கை பாடம் யோசியாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அடுத்ததுதான், யோசியா ஏற்றுக்கொண்ட அதே நிலத்தை எரித்தளிக்கும் கொள்கையை நாமும் நமக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். We must adopt the same scorch earth policy that Josiah adopted. 2 நாளாகமும் 34வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 7வது வசனம் மட்டும். 2 நாளாகமும் ஏற்கனவே வாசித்த வசனம், மீண்டும் வாசிப்போம். எல்லாரும் கவனமா செவி கொடுங்க. 34வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 7வது வசனம் மட்டும். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடது புறமாக விலகாமல் நடந்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாயிருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்று போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிபீடங்களை இடித்தார்கள். அவைகள் மேலிருந்த சிலைகளை வெட்டி விக்கிரக தோப்புகளையும் வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டு விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி அவைகளுக்கு பலியிட்டவர்களுடைய பிரேத குழிகளின் மேல் தூவி பூஜாசாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பீடங்களின் மேல் சுட்டெரித்து இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். யோசியா ராஜாவாக இருக்கும்போது, இளம் வயதிலே ராஜாவாக இருக்கிறதான இவனுடைய இருதயத்தில் தேவனை குறித்த ஒரு வைராக்கியம், தேவனுடைய கோபத்துக்கு ஆளாயிருக்கிறதான இந்த தேசத்திலே மாற்றம் வேண்டும் என்பதற்காக ஒரு மனுஷன் எழும்புகிறான், ஒரு சிறுவன் எழும்புகிறான். இந்த காலவெளியில் நம்முடைய குடும்பத்துல யார் வேணாலும் எழும்பலாம் ஆண்டவருக்காக. நம்முடைய சபையிலே ஆண்டவருக்காக யாரும் எழும்பலாம், பற்றி எரியலாம், அவருக்காக வைராக்கியம் கொள்ளலாம். அவர் எழும்பும் போது என்ன செய்தான்? அங்க இருக்கிறதான மேடைகள், தோப்புகள், சொரூபங்கள் எல்லாத்தையும் சுத்திகரித்தான்.
இந்த இடத்துல எரித்தான், நிலத்தை எரித்தளித்தான்ங்கிறது இங்கிலீஷ் பைபிள் சொல்லப்பட்டிருக்குது. ஸ்காட்ச் அப்படின்னா அப்படி அழிச்சு எடுத்தான். எல்லாத்தையும் வச்சு பார்க்கல, எல்லாத்தையும் வெட்டுண்டா துண்டா அப்படியே கிரைண்டர்ல போட்டு அரைக்கிறது போல எல்லாத்தையும் அரைச்சு தூசியாக மாத்தினான். விக்கிரங்கள், இதுதான் என்னை வழிநடத்துது, இதுதான் என்னை பாதுகாக்கிறது, இதுதான் எனக்கு நன்மை தருகிறது, இதுதான் என்னை ஆசீர்வதிக்கிறது என்று படைத்தவரை மறந்து படைப்பை நோக்கி பார்க்கும்போது உள்ளம் உடைந்து அதற்காக சில தீர்மானங்கள், ஸ்டெப்ஸ் எடுக்கிறார். தோப்புகள் எல்லா இடங்கள்லையும், ஆல்டர்கள் இங்கு தேவாலயத்திலும் கட்டப்பட்டிருக்குது. தேவாலயத்துக்குள்ளும் அசுத்தங்கள் நுழைந்து விட்டது. வெளியிலேயும் ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் நடக்கிறது. இதெல்லாம் பார்த்த இந்த வாலிபன், ஆண்டவருக்காக இருதயம் உள்ள ஒரு பிள்ளை, அவன் என்ன செஞ்சான்னா தோப்புகளை வெட்டினா, சொரூபங்களை உடைத்தான், விக்கிரங்களை வெட்டினான், அவளை உடைத்து நொறுக்கி அதை பலியிட்டாங்க இல்லையா ஆசாரியர்கள். அவங்களுடைய பிரேதம் இருந்த குழியில எல்லாத்தையும் கிரைண்டர்ல போட்டு இந்த விக்கிரங்கள் எல்லாம் அரைக்கிறது போல அரைச்சி தூசியாக்கி, சிங்களத்தை சொல்லுவாங்க குட்டுக்காரலா, அதை எல்லாத்தையும் அந்த ஆசாரியர்களா இருந்தவங்க அந்த பலிகளை செஞ்சவங்களுடைய பிரேத குழிகளின் மேல தூவினா. நோமோ, இதுக்கு மேல நீ எழும்பக்கூடாது. ஒருவர் இருக்கிறார், அவர் தான் உண்மை உள்ளவர், அவருடைய இடத்தை யாரு இடம் பிடிச்சாலும் நான் விட மாட்டேன்ட்டு வைராக்கியம் கொண்டார். அந்த காலவேளையில் ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டவர்கள் எழும்ப வேண்டாம். ஆண்டவருடைய இடத்தை பிடிக்கிறது எதுவா இருந்தாலும் அது அழிக்கப்பட வேண்டும். இந்த காலவேளையில் நம்முடைய வீட்டில் ஏதாவது இருக்குதா, நம்முடைய இல்லத்திலையும் இருதயத்திலும் ஏதாவது ஆண்டவர் இடம் பிடிக்கிறது இருக்குதா, தூசி ஆக்குறதுக்கு நம்ம செயல்படணும், முற்றிலுமாய் கிளீன் பண்ணி போடணும். இவன் எடுத்த அந்த அடி பயங்கரமான அடி, எத்தனை சவால்களை சந்திச்சாரும் தெரியாது. ஆனா தன்னோடு இருக்கிறவர் யார் என்பதை அறிஞ்சான், தன்னோடு பேசுகிறவர் யார் என்பதை அறிஞ்சான், தான் யாருக்காக எழும்புகிறேங்கிறது அறிஞ்சிருந்தா. அந்த காலவேளையிலே அவருக்காக நாம் எழும்பும் போது அவர் நமக்காக எழும்புவார். ஆமென் சொல்லுவோமா? முற்றிலுமாய் சுத்திகரிச்சான். இங்கே யூதாவும் மட்டும் இல்லை, அங்கே எருசலேம், அடுத்து நீங்க பாப்பீங்களா இருந்துச்சுன்னா மேல் நாடு வடபகுதி இருக்குது, அங்கே எருசலேமிலையும் இந்த சீர்திருத்தத்தை கொண்டு போகிறார். அது தன்னை பற்றி என்ன கூறுவது என்று, அது நமக்கு என்ன செய்கிறது என்று விடயத்தை அறிந்த நாம், அது என்ன, எது சிலை அறிந்த நாம் தேவனை போலவே விக்கிரக வழிபாட்டை வெறுக்க வேண்டும். நல்ல கையை உயர்த்துற அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல கையை உயர்த்தி சொல்லுவோம், தேவன் வெறுக்கிறதை நானும் வெறுப்பேன். ஆமேன் சொல்லுவோமா? எல்லாரும் வாயத்திறந்து சொல்லுவோமா? ஆமேன். தேவன் விரும்புகிறதை நானும் விரும்புவேன். ஆமேன். நாங்கள் அநேக வேலைகள் என்ன செஞ்சிடறோம்னா, தேவன் வெறுக்கிறதெல்லாம் நம்ம விரும்பிக்கிட்டு இருக்கும்போது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் சமாதானத்துக்காக, அந்த தீர்க்கதரிசனத்துக்கு போயிட்டு ஏதாவது சமாதானத்துக்காக வழி கிடைக்குமா? விட வேண்டியது விடணும், முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதை முற்றுப்புள்ளி வைக்கணும், அடிச்சு ஒழிக்க வேண்டியதை அடிச்சு தரமட்டமா ஆக்கணும், மீண்டும் எழும்ப முடியாத அளவுக்கு செய்யணும். ஏன்னா இது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய செயலோட சம்பந்தப்பட்டது அல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவருடைய செயலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆகவே அவருக்காக இந்த யோசியா எழும்பினது போல கையை நல்லா சொல்லுவோம், நம்முடைய பிள்ளைகளும் எழும்பட்டோம், நாமும் குடும்பமாக எழும்பட்டோம். அதுக்காக நாளைக்கே போயிட்டு தண்டாயுதங்கள் எடுத்துக்கிட்டு, ஆம்பர் எடுத்துக்கிட்டு, பெரிய முட்டிகள் எடுத்து போற வர்ற வழிகளில் இருக்கிறதா அத்தனை காரியங்களும் குடு ஆக்க சொன்னாரே ஆண்டவர். வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்க குடு ஆக்கிட்டோமா இருந்துச்சுன்னா அடுத்த கிழமையிலேயே வேற மாதிரி இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதான காரியங்களை அகற்ற வேண்டியதை நாம் செய்ய வேண்டும், அகற்ற வேண்டியதை முற்றிலுமாய் அகற்ற நாம் செயல்பட வேண்டும். இவைகளெல்லாம் செய்தாலும் யோசியா மறிச்ச பின்பு மீண்டும் விக்கிர வழிபாடு காரியங்கள் தேசத்தில் எழும்பத்தான் செஞ்சது. 4வது வாழ்க்கை பாடம், கடைசி, நமக்கு அனுதினமும் ஆவிக்குரிய சுத்திகரிப்பு தேவை. ஏனென்றால் நம் இருதயங்கள் சிலைகளை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளாய் இருக்கிறது. மீண்டும் அந்த வசன அந்த கூற்ற வாசிக்கிறேன். நமக்கு அனுதினமும், எல்லாரும் வாயத்திலிருந்து வாசிங்க, நமக்கு அனுதினமும் ஆவிக்குரிய சுத்திகரிப்பு தேவை. ஏனென்றால் நம் இருதயங்களில் சிலைகளை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளாய் இருக்கிறது. இன்னைக்கு எப்படி நம்ம தீர்மானிச்சோம்னாலும் அடுத்து எங்கிருந்து அடுத்த கிழமையில வரும்னு தெரியாது. ஆண்டவருடைய இடத்தை பிடிக்கிறதுக்கு மனைவி வரலாம், பிள்ளை வரலாம், கணவன் வரலாம், அழகு வரலாம், பணம் வரலாம். நாங்கள் அநேகருக்காக ஜெபம் பண்றோம், ஆண்டவரே எங்களுடைய சபையிலுக்கு தான் எல்லா பிள்ளைகளும் படிப்புல நம்ம 1ல இருக்கணும், பதவியில நல்ல நல்ல இடங்கள்ல நிறுத்தணும், பொருளாதாரத்துல எங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதித்து உயர்த்தணும், வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகள் கட்டப்படணும், வாகனம் இல்லாதவர்களுக்கு வாகனங்கள் ஆண்டவர் வாய்ப்பு தந்து அவர்களுக்கு வழி திறக்க பண்ணணும். எல்லா விஷயத்திலையும் பொருளாதார இதில் ஒரு உயர்வை தாரும் ஆண்டவரே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆனா அந்த ஜெபத்தோடு ஒரு சோதனை வருது. அது வரும்போதும் இன்னும் ஆண்டவர் தான் நம்முடைய இருதயத்துல நம்பர் 1ல இருக்காரா, அல்லது வேற ஏதாவது நம்பர் 1 இடத்த பிடிக்கிறதா என்று நாம் அவதானமாக இருக்கணும். இந்த இடத்துல பார்க்கிறோம், நம்முடைய இருதயம் சிலைகளை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலையா இருக்கிறது. அடுத்த வாரத்துல உங்களுக்கு நம்பர் 1 என்ன இடத்தை பிடிக்கிறது பார்க்கறது, தொழிலா, பணமா? கவனமா இருப்போம். நம்ம இருதயத்தை எப்பொழுதும் சுத்தம் செய்ய கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. போன வாரத்துல 2 மாசம் முன்னு கேம்ப் போயிட்டு வந்தோங்கிறதுக்காக எல்லாம் முடிஞ்சிச்சு இல்ல. போன வாரத்துல ஏதாவது செய்தி கேட்டதுக்காக இந்த வாரத்துக்கு கரண்ட் இல்ல. இன்னைக்கு கேட்ப மாதிரி தான் இன்னைக்கு, நாளைக்கு, புது வாரம், புது மாதம், புது யுகம் நமக்கு வரும்போது நம்ம இருதயத்தை குறித்து எப்பயும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி ஒரு உடுப்பு வெளியில போட்டு வந்த பிறகு டஸ்ட் அடிக்கிறதோ, அதே போல நம்ம இருதயத்தை பிடிக்க பார்க்குது பல காரியங்கள். அவைகள் இல்லை ஒன்று நம்பர் 1ல இப்போ இருக்கிறது ட்ரெண்ட்ல தான் போன். இந்த போன் இருதயத்தை திருடாம இழுக்காம, சின்ன பிள்ளைகளை பாருங்களே, கொஞ்சம் போன் எடுத்தோமா தான் எங்க இருக்குன்னு தெரியாது, அப்படியே இழுப்பட்டு வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் டச் பண்ணுச்சுன்னா போகும், அது பாட்டுக்கு போகும். என்ன ஆண்டவர் வேணுமா போன் வேணுமான்னு பிள்ளைங்கிட்ட கேட்பீங்களா? என்ன சொல்லுவோம்? யோசிக்கும், வெளியில காட்டாது, ஆனா சொல்லுவோம், மன்னிச்சுக்கிங்க, போன் தான் எனக்கு வேணும். இது போன நீங்க எல்லாரும் கொடுத்துட்டு போங்கன்னு நான் சொல்லுவேன் இருந்தா நீங்க கொடுத்துட்டு போவீங்களா? அப்படி நான் கேட்க போறது இல்லை. ஆனா அந்த காலவேளையில ஒரு கேள்வி, ஆண்டவர் வெறுக்கிறதை நாங்களும் வெறுக்கணும். ஆண்டவர் விற்கிற வழிபாட்டை வெறுக்கிறார், நாங்களும் விற்கிற வழிபாட்டை, சிலைகள் காரியங்களை நாங்களும் வெறுக்க வேண்டும். யாவரும் எழுந்திருந்து இந்த காலவேளையிலே ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இந்த காலவேளையிலே யோசியா உடைய வாழ்க்கையிலிருந்து அருமையான 4 பாடங்களை கற்றுக்கொண்டோம் சுவாமி. இந்த காலவேளையில் எங்களுடைய வாழ்க்கையிலே இதை அபியாசப்படுத்த ஆவியானவரை உதவி செய்யும் என்று நாங்கள் ஆண்டவரிடத்து சொல்லுவோம். ஆண்டவரே, ஆபிரகாமை சொன்னது போல நாங்களும் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, உமக்கு தான் எங்கள் வாழ்க்கையில் முதலிடம். ஆண்டவரே, உமக்கு தான் நாங்கள் முதலிடம் வைக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஈசாக்கை ஆண்டவர் அநேக வருஷங்களுக்கு பின்பாக ஒரு பிள்ளையை கொடுத்தாலும் அந்த பிள்ளையை பார்க்கும் பிள்ளையை கொடுத்தவரை அவர் அதிகமாக நேசித்தார். இந்த காலவேளையிலே உங்களுக்கு கிடைத்தது எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிற அதே வேளையிலே கொடுத்தவரை மறந்து விட வேண்டாம். இந்த காலவேளையிலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, எப்பொழுதும் என்னுடைய இருதயத்திலே நீர்தான் இருக்க வேண்டும் சுவாமி. பணம் வரலாம் போகலாம், பதவி வரலாம் போகலாம், பிள்ளைகள் வரலாம் போகலாம், ஆனால் வந்தவர் நம்முடைய வாழ்க்கையிலே போக போறதில்லை. வாழ்நாள் முழுவதுக்கும், வாழ்நாளுக்கு பின்பாகவும் இருக்க போகிறவர். ஆகவே அவரையே பற்றி கொள்ளுகிற சபையாக நாங்கள் மாறுவோம். அதே போல அன்றாட ரீதியிலே சில காரியங்களை முன்வைத்து அவைகளை தெய்வமாக வைத்துக் கொள்ள வேண்டாம். இன்னைக்கு சிலருக்கு செய்யும் தொழிலே தெய்வமா இருக்கிறது. இல்ல, எனக்கு தெய்வம் இருக்கிறார், அவர் கொடுத்ததுதான் தொழிலை தவிர எனக்கு அந்த இடத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் கைகளை நல்லா சொல்லுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் யெகோவாவை வணங்கினது போல நானும் இயேசுவை தான் வணங்குகிறேன், எனக்கு சிலை இல்லை என்று சொல்லலாம். ஆனா அந்த கால வேளையிலே தொழிலை குறித்து எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. வருமான வழிகளை குறித்து எப்படி நம்முடைய இருதயத்தில் இடம் இருக்கிறது? கல்வியை குறித்து நம்ம எதை நடத்துகிறது? இந்த கால வேளையிலே நாமளே ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. யோசியா எழும்பினது போல அவன் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்தான். இந்த கால வேளையிலே நம்முடைய வீட்டுகளிலும் தலை தூக்க பார்க்க சில காரியங்கள், சின்ன தெய்வங்களாய் வழிபட்டு நம்முடைய ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் எல்லாம் நாங்கள் தரைமட்டமாக்க தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் நமக்கு கிருபையை தந்து, நம்முடைய இரக்கத்தை தந்து, மீண்டும் தயவை தந்து நம்மளை எழுப்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. அதே போல இந்த காலவேளையிலே ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம், ஆண்டவரே ஹல்லேலூயா, எங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தை குறித்து நாங்கள் சுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் சுவாமி. ஆண்டவரே, சிலைகளை உற்பத்தி செய்கிறதான தொழிற்சாலைகளாக எங்கள் இருதயம் இருக்கிறது. எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. எந்த ஆசையும் எந்த தேவையும் நமக்கு பூரண திருப்தியை கொடுக்காது. ஆண்டவர் மாத்திரமே நமக்கு பூரண திருப்தியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லாரும் நல்ல கைகளை உயர்த்தி இந்த காலவேளையிலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்மையே அதிகமாய் நேசிக்கிற இருதயம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் இல்லத்திலும் என் சபையாருக்கும் தாங்கப்பா என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல தீர்மானங்களை எடுப்போம். ஆண்டவர் நமக்காக செயல்படுகிறார். நம்மிலே வருகிற கோபாக்கினையிலிருந்து ஆண்டவர் விடுவிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய தயவு, கிருபை, இரக்கம் நம்மையும் நம் குடும்பத்தையும் நிரப்பி நடத்துகிறதா இருக்கிறது. யோசியாவுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த காரியங்கள் இந்த நாளிலே பார்த்தது போல நாங்கள் அடுத்த வாரத்திலும் இந்த பிரசங்க தொடரின் தொடர்ச்சியை நாங்கள் காணப்போகிறோம், 3வது வாரத்திலும். ஆகவே எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இதனை நீங்கள் தவற விடாதிருங்கள். குடும்பமாக, சபையாக இணைந்து நாங்கள் யோசியாவினுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படியாக செய்தார் என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அதனை நாங்கள் பெற்றுக்கொண்டு நன்மைகளை பெற்றுக்கொண்டு முன்னோக்கி செல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.